إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களை, சில காலங்களை அல்லாஹ் வாழ்க்கையாக கொடுத்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, அது ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள், அந்த வாழ்க்கையில தோல்வி அடையக்கூடியவர்கள். அந்த கியாமத்துடைய நாள், அங்கு மீசானுடைய தராசி கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹுடைய அந்த நாள் யௌமுத்தீன், யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். அந்த நாளிலே நீதம் செலுத்தப்படும், அநியாயங்கள் செய்யப்பட மாட்டாது. அந்த நாள் ஃபலா துப்லமு நஃப்ஸுன் ஷைஆ, யாருக்கும் எந்த கடுகு மணி அளவும் சிறிதளவும் யாருக்கும் எந்த அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அந்த நாள் இருக்கிறதே, அது ஒவ்வொருவரும் எதை செய்தார்களோ அதை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய நாள், கியாமத்துடைய நாள். மீசானுடைய தராசி கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த தராசியில அல்லாஹ் இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்: فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. யாருடைய நன்மை தட்டு பாரமாக மாறிவிடுமோ, மீசானுடைய தராசி அதை கொண்டு வந்து வச்சு அதுல ஒன்றுல நன்மை போடப்படும், அடுத்த தராசி தட்டுல பாவங்களை போடப்படும். அந்த தராசியில நிறுத்து பார்க்கும் போது யாருடைய நன்மை தட்டு பாரமாக மாறிவிடுமோ, பாவங்கள் குறைந்தவர்கள், நன்மைகள் அதிகமானவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்: فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அவர்கள் தான் வெற்றியாளர்கள்.
சந்தோஷமானவர்கள், மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள், நிரந்தரமான சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள். அந்த தராசில நிறுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் யாருடைய நன்மை தட்டு பாரம் அற்றதாக, பாவத்தின் தட்டு கனமுள்ளதாக மாறிவிடுமோ, அவர்கள் அவர்களையே நஷ்டம் விளைவித்தவர்களாக நிரந்தரமான நரகத்துக்கு நுழைவார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கை அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அக்யசுன் நாஸ், மக்களிலே மிகப்பெரிய அறிவாளி யாரு, புத்தியுள்ளவர் யார்? நாம் மக்கள்ல பலரையும் பார்த்து சொல்கிறோம், இவர் மிக பெரும் ஒரு புத்திசாலி, இவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, இவர் நுணுக்கசாலி, இவர் ஒரு கெட்டிக்காரர், இவர் ஒரு திறமையுள்ளவர் என்று பலரையும் பணத்திலே, பண பதவியிலே, சம்பாத்தியத்திலே, உலகத்துடைய மாட மாளிகையிலே, வாகனங்களிலே சம்பந்தப்பட்டவர்களை, உலகாதாய விடயங்களோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், இவர்கள் எல்லாம் புத்திசாலிகள், அறிவாளிகள், கெட்டிக்காரர்கள், திறமையுள்ளவர்கள், நுணுக்கமுள்ளவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, மன் அக்யசுன் நாஸ், யா ரசூலல்லாஹ், மக்களிலே மிகப்பெரிய புத்திசாலி யார் என்று கேட்ட நேரத்திலே மிக இலகுவான ஒரு பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தருக்கும், ஒவ்வொரு ஏழைக்கும், ஒவ்வொரு படித்தவருக்கும், ஒவ்வொரு பாமரருக்கும், ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும், ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் ஏழுமான ஒரு சாதாரண விடயம், மிகப்பெரிய புத்திசாலி யாரு தெரியுமா? அக்ஸருஹும் லில் மௌத் ذிக்ரா வ அஹ்ஸனுஹும் லஹு இஸ்திஅதாதா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய புத்திசாலி அதிகமாக மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவரும், அந்த மௌத்துக்காக நல்ல முறையிலே தயாராக கூடியவர்களும். அந்த மௌத்துக்கான தயாரிப்பு வாழ்க்கையிலே யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ, மௌத்தை நோக்கமாக, மௌத்தை இலக்காக, மௌத்தை நல்ல மௌத்து கிடைப்பதை ஒரு கோலாக, ஒரு இலக்காக, வாழ்க்கையுடைய ஒரு ஹதப்பாக, நோக்கமாக யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மௌத் இருக்கிறதே, உலகத்தில் வாழும் காலத்தில் எப்படியும் வாழலாம். கஷ்டத்தோடு, சிரமத்தோடு, நோய் நும்பலங்களோடு, கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, வறுமையோடு, சிரமமான பட்டணியான நிலைமைகளோடு, குடிசை வீட்டிலே காசில்லாத நிலைமையிலே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உலகம், துனியா, வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மாடா மாளிகையில் வாழ்ந்தால் என்ன, ஓல குடிசையிலே வாழ்ந்தால் என்ன? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் வாழ்க்கையில் கடைசி நாள் ஒன்று இருக்கிறது, வாழ்நாளிலே இறுதி நாள் ஒன்று இருக்கிறது. வாழ்வே சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கையின் கடைசி நாள் பிழைத்து விடுமாக இருந்தால், அந்த நாள் கவலைக்குரிய நாளாக ஆகிவிடுமாக இருந்தால், மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு வ கைர அமலி ஹவாத்திமஹு வஜஅல் கைர அய்யாமி யௌம நல்காக். யா அல்லாஹ், வாழ்க்கையில் கடைசி காலத்தை சிறந்த காலமாக நீ ஆக்கி தருவாயாக. வாழ்க்கையிலே செய்யக்கூடிய கடைசி அமலை சிறந்த அமலாக நீ ஆக்கி தருவாயாக. ஏண்ட மௌத்து வரணும், நான் சுஜூதுல இருக்கணும். ஏண்ட மௌத்து வரணும், நான் கஅபால இருக்கணும். ஏண்ட மௌத்து வரணும், நான் மதீனா முனவ்வரால இருக்கணும். ஏண்ட மௌத்து வரணும், அன்றைய நாள் சதகா கொடுத்த நாளாக, தஹஜ்ஜுத் தொழுத நாளாக, அன்றைய நாள் நோன்பு பிடித்த நாளாக, அன்றைய நாள் கைரும் பரக்கத்தும் நலவுகளும் நிறைந்த நாளாக என்னுடைய நாள். வஜஅல் கைர அய்யாமி யௌம நல்காக். யா அல்லாஹ், வாழ்க்கையில என்ற கடைசி நாள் சந்தோஷமான ஒரு நாளாக ஈருலக தலைவர் சையதுல் அவ்வலீன வல் ஆகிரீன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கஷ்டங்களை, சிரமங்களை முகம் கொடுத்தவர்களாக இருந்தாலும், இறுதி காலங்களிலே காய்ச்சலின் மூலமாக, நோய் நொம்பலத்தின் மூலமாக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும், அந்த ரபீஉல்
அவ்வல் மாதம் அந்த 12வது பிறை அன்று அந்த காலை பொழுது ஃபஜ்ருடைய நேரத்திலே இறுதி பார்வை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களுடைய முகங்கள் பார்க்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை சஹாபாக்களுடைய கண்கள் காணும் காட்சி இருக்கிறது. சொல்லுகிறாங்க, எப்படி கண்டோம் தெரியுமா? மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து அந்த திரையை அகற்றுகிறார்கள். திரையை நீக்கி பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் சஃப்பு சஃப்பாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். சொல்றாங்க சஹாபாக்கள், எங்களுடைய தலைவர் நாங்க எப்படி கண்டோம் தெரியுமா? ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து ஒரு புன்முறுவல் பூர்த்த சிரிப்பை சிரித்தார்கள். கடைசி நாள் சிரித்தவர்களாக, கடைசி நாள் சிரித்த முகத்துடன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது. மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போய் சந்தித்து விட்டார்கள். உலகத்துக்கு பிறையா விடை கொடுத்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபதா அஜாப ரப்பன் தஆ, என்னுடைய அன்பு தந்தையே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களை அழைக்க, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு விடை கொடுத்தவர்களாக அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டீர்களே என்று சொல்ல அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்தார்கள். வந்து மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்துவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ் திபத ஹய்யன் வ மய்யிதா, வாழும் போது மனமானவர்களாக வாழ்ந்தீர்கள், மனமானவர்களாக உலகத்தை விட்டும் பிரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மையத்தும் மனமாக இருக்கின்றது. மேலானவர்களே, உலகத்திலே இருந்து வாழுவது கெட்டித்தனம் அல்ல. வாழ்க்கையை சந்தோஷமாக நாம் சொல்கிறோம், பெரிய புத்திசாலி, நல்ல ஒரு ஊட கட்டி கொண்டார், நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி கொண்டார், நல்ல படிச்ச பட்டதாரியா இருக்கிறார். இன்றைக்கு லைஃப், இன்றைக்கு இந்த நாட்டுல, ஐரோப்பா நாடுகளில், அரேபிய நாடுகளில், இந்த நாட்டுல போய் செட்டில்டாக இருக்கிறார், லைஃப் செட்டில்ட் ஆகிவிட்டது என்று சொல்கிறோமோ? லைஃப் செட்டில்ட் ஆகுவதல்ல புத்திசாலித்தனம், எங்களுடைய மவுத் செட்டில்ட் ஆக வேண்டும். நல்ல செட்டில்மெண்ட் மவுத்துக்கு பின்னாலே கிடைக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இருந்து போகக்கூடிய நாள் இருக்கிறதே, அதுல 2 பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்தில் நாங்க எங்களுக்கும் எங்களோட ரப்பு அல்லாஹ் அவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் சரியாக இருக்கணும். அல்லாஹுடைய ஒரு நல்ல அடியானாக, சாலிஹான மனிதராக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லவனாக, ஒரு நல்ல பரிசுத்தமானவனாக, கஃன் துணி சுத்தமாக இருக்கின்றது, அத்தர் பூசி வாசமாக இருக்கின்றது, அந்த மையத்தும் வாசமாக, உள்ளம் வாசமாக இருந்தால், மனமாக இருந்தால், கல்புகள் தெளிவாக இருந்தால், அல்லாஹுடைய ஒரு நல்லடியானாக மரணித்து விட்டால் தான் வானலோகம் வாசமடிக்கும். மையத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதல்ல கெட்டித்தனம். அந்த உயிரை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய கபிரிஸ்தானிலே, கபிரிலே சஹாபியை அடக்கிவிட்டு அந்த கபிரிஸ்தான்ல இருந்து மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஒரு புத்திமதி செஞ்சாங்க, பயான் செஞ்சாங்க. அதுல சொன்னாங்க, இந்த ரூஹ் இருக்கிறதே, இது உடலிலே இருந்து கலந்து விட்டால் அதை மலக்குகள் எடுத்துக்கொண்டு வானலோகத்தை நோக்கி புறப்பட்டு சென்று அந்த முதலாவது வானம் தட்டப்படுகிறது. அந்த வானத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, யார் வந்திருக்கிறீங்க, யாரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குகள், உயிரை எடுத்துக்கொண்டு போன மலக்குகள் சொல்லுவார்களாம், நாங்க யார் என்று சொன்னா உயிரை கைப்பற்றிய மலக்குகள் வந்திருக்கிறோம், ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குகள் வந்திருக்கிறோம். யாரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? அவருக்கு உலகத்திலே செஞ்ச நல்ல செயல்களை நல்ல பிரஸ்தாபத்துடன். யாரு தெரியுமா வந்திருக்கிறார்? இந்த ஊருக்கே சதகா கொடுத்தவர். யாரு வந்தவர் தெரியுமா? இரவெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுதவர். யாரு தெரியுமா வந்திருக்கிறார்? இருளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுதவர், உலகத்திலே நல்ல காரியங்களை செய்தவர், இனபந்தக்களை சேர்ந்து வாழ்ந்தவர், குடும்ப உறவுகளை இணைத்து போனவர், மக்களுக்கு உதவி செய்தவர், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநாட்டியவர், அல்லாஹ்வுடைய கலிமா உலகத்திலே உயர பாடுபட்டவர், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படுவதற்கு பாடுபட்டவர் என்றெல்லாம் இவரால் உலகத்தில் நடந்த நல்ல காரியங்களை மலக்குகள் வானலோகத்திலே பிரஸ்தாபம் செய்வார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே வாழக்கூடிய காலத்துல ஒரு கெட்டவனாக வாழ்ந்திருந்தா
அந்த வானம் தட்டப்படும். மலக்குகள் கேட்பாங்க, யார் வந்திருக்கிறது என்று கேட்பாங்க. அந்த கூட்டிக் கொண்டு போன ரூஹை எடுத்துக்கொண்டு போன மலக்குகள் சொல்லுவாங்களாம், நாங்க உயிரை கைப்பற்றி கொண்டு மலக்குகள் வந்திருக்கிறோம். யாரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? அவருக்கு உலகத்திலே சூட்டப்பட்ட மோசமான பெயர்களை, மோசமான விடயங்களை சொல்லி, இன்ன பாவங்களோடு, இந்த வட்டியிலே, இந்த ஜினாவிலே, இந்த வட்டியிலே, இந்த பொய்யிலே, புரட்டிலே, ஏமாற்றத்திலே, கலப்படத்திலே, பொறாமையிலே, மேலானவர்களே என்று கெட்ட வார்த்தைகளை சொல்லி வானலோகத்திலே இவனை பற்றிய கெட்ட பிரஸ்தாபம், இவனை பற்றிய கெட்ட பிரஸ்தாபம் செய்யப்படும். மேலானவர்களே, உலகத்திலே இருந்து பிரியக்கூடிய நாள் இருக்கிறதே, எங்களுக்கும் எங்களோட ரப்பு அல்லாஹ் அவனுக்கு மத்தியில நல்ல பிரஸ்தாபம் உள்ளவர்களாக, நல்லவர்களாக உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் மக்களை சம்பாதித்த நல்லவர்களாக, எங்களுக்கும் உலகத்திலே வாழக்கூடிய அடியார்களுக்கு மத்தியிலே நல்ல நிலைமையிலே வாழ்ந்து, நல்லவர்களாக வாழ்ந்து, நல்லவனாக இருந்து, நல்லவனாக வாழ்க்கையை செலவழித்து, நல்ல முறையிலே மக்களோடு பழகி புழங்கி, நல்ல முறையிலே நல்லவர்களை சம்பாதித்து, நல்லவனாக உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். இந்த ரெண்டும் மிக முக்கியமான ரெண்டு பகுதிகளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உலகத்திலிருந்து போகக்கூடியவர்கள் முஸ்தரீஹ் அவ் முஸ்தராஹும் மின், ஒன்றோ உலகத்துக்கு ஓய்வு கொடுத்து விட்டு அவன் செல்லுகிறான் என்றால், உலகத்துக்கு ஓய்வு கொடுக்கிறான் என்று சொன்ன என்ன கருத்து? உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இவனுடைய மௌத்தை கொண்டு சந்தோஷம். இவன் போனது உலகத்தில் எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க, எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ கஷ்டவாளிகள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ குடும்பத்தினர்கள், எத்தனையோ ஊர் மக்கள் இவனுடைய மௌத்தை கண்டு சிரிக்கிறாங்க. பெய்த்துட்டான், தொலைஞ்சிட்டான், இவனுடைய மவுத் இருக்கிறதே. மேலானவர்களே, உலக மக்களுக்கு ஓய்வை கொடுத்து விட்டு செல்லுகிறான், அல்லது உலக மக்களை விட்டும் ஓய்வு பெற்று செல்கிறான். அப்படின்னா என்ன கருத்து? மேலானவர்களே, உலகத்துல கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், உலகளாவிய பிரச்சனைகளில் இருந்து ஓய்வு பெறுகிறான். கபருடைய வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. மேலானவர்களே, யாருடைய வாழ்க்கை அல்லாஹோட தொடர்புள்ளதாக இருக்குமோ அவருக்கு கபருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கபருக்கு ஓய்வாக போகக்கூடியவர், அவர் உலக மக்களை விட்டு பிரியும் போது மக்கள் கவலைப்படுவாங்க, மக்கள் சந்தோஷம் அடைய மாட்டாங்க. யாருடைய மௌத்தை கொண்டு மக்கள் கவலைப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் கபருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யாருடைய மௌத்தை கண்டு மக்கள் சந்தோஷப்படுகிறார்களோ அவருடைய கபருடைய வாழ்க்கை பெரும்பாலும் கவலைக்குரியதாக இருக்கும். மேலானவர்களே, அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், உலகத்தில் வாழக்கூடிய அடியார்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டையும் நாம் சரிவர செய்து கொண்டு உலகத்துடைய வாழ்க்கையில ஈமானியாத், இபாதாத் என்ற ரெண்டு பகுதி இருக்கிறது. அந்த ரெண்டையும் சரிவர செஞ்சிட்டோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கடமைகள் சரி வந்துவிடும். ஈமானியாத் என்று சொன்னால் எங்களுக்கும் எங்கள் அல்லாஹ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, ஈமான் பலமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது. எது நடக்கலாம், என்ன நடக்கலாம், யாரையும் நம்ப முடியாது, எதையும் செய்ய முடியாது. எங்களது நம்பிக்கை யாரை கொண்டும் இல்ல, எதுவு கொண்டும் இல்ல, எதை கொண்டும் இல்ல, எதாலையும் இல்ல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். எங்களோட நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குது என்று சொன்னா, எங்களுக்கு யாராவது கொஞ்சம் உதவியாளர்களா மாறிட்டா, பொதுவாக முஸ்லிம்களுடைய இன்றைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு சார்பாக சமாளிப்பாக ஏதாவது அமைஞ்சிருச்சு என்று சொன்னா நாங்க சந்தோஷப்படுறோம். உலகளாவிய ரீதியில எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டங்கள் உண்டாகக்கூடிய நிலைமை வந்தா கவலைப்படுறோம். ரெண்டு நிலைமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வருவது. மேலானவர்களே, ஈமான் கத்தரல்லாஹு மா ஷாஅ ஃபஅல், இன்பமோ துன்பமோ, கவலையோ சந்தோஷமோ, நோயோ சுகமோ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளும் எங்கட ரப்பு அல்லாஹ் அவனை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அவன் உலகத்திலே முதலாவது பேனையை படைத்தான். உலகத்திலே அவ்வலுமா ஹலகல்லாஹுல் கலம், உலகத்துல முதலாவது அல்லாஹ் பேனையை படைச்சான். அதுக்கு பிறகு பேனைக்கு எழுத சொன்னான். பேனை எழுதிச்சு, பேனை கேட்டுச்சு, மா அக்துப், எதை எழுதையா அல்லாஹ் என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்னான், உக்துப் மா கான வமா ஹுவ காயினுன் இலா கியாமிஸ் ஸாஅ அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பேனையை பார்த்து
அடுத்து அல்லாஹ் சொன்னான், நடந்து முடிஞ்சவைகளையும். நடந்து முடிஞ்சது எது? தேனைய படைச்சது, தேனையோடு அல்லாஹ் பேசியது, நடந்து முடிஞ்சதையும், கயாமத்துடைய நாள் வரைக்கும் நடக்க போக இருக்கக்கூடியதையும், கயாமத்துடைய நாள் உலக அழிவின் நாள் வரக்கும் நடக்கக்கூடிய எல்லா நலவுகளையும் தீமைகளையும் எழுது அல்லாஹ் சொன்னான். பேன எல்லாத்தையும் எழுதிருச்சு. இன்றைய பேஞ்ச மழையாக இருக்கலாம், இன்றைக்கு பேஞ்ச மழையாக இருக்கலாம், அதுக்கு முன்னால் இருந்த வெயிலாக இருக்கலாம். உலகத்தில் லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ நோயோ சுகமோ, அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய முடிவு, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய திட்டம், மஷீஅத்துல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம், அது மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுடைய கல்விலே உண்டாக வேண்டும். இரண்டாவது பகுதிதான் இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள். மேலானவர்களே, வணக்க வழிபாடுகள் சீராக வேண்டும். உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நாங்க தஹஜ்ஜுத் தொழாம கபருக்கு போய் தஹஜ்ஜுத் தொழலுமா? உலகத்துல வாழ்ற காலத்துல குர்ஆன் ஓதாம கபருக்கு போய் குர்ஆன் ஓதேலுமா? உலகத்துல வாழ்ற காலத்துல பகல் காலங்கள்ல நோன்பு நோட்காம கபருக்கு போய் நோன்பு நோட்கலுமா? கபருல போய் அமல் செய்ய முடியாது. அது செய்த அமல்களை அனுபவிக்கும் காலம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழ்ற காலத்துல மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக, இபாதத்தோடு தொடர்புள்ளவர்களாக, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்ல காரியங்களோடு தொடர்புள்ளவர்களாக இந்த வாழ்க்கை இரா நேரங்கள்ல, கடைசி பகுதி நேரங்கள்ல எழும்பி அல்லாஹ்க்கு முன்னால ஒவ்வொரு வீடுகள்ல வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் தஹஜ்ஜுடைய வேளைகளில் அழக்கூடியவர்களாக, அல்லாஹ்க்கு முன்னால கண்ணீர் சொட்டக்கூடியவர்களாக, மன்றாடக்கூடியவர்களாக அந்த குடும்பங்கள் மாறுமாக இருந்தால், எங்கட வீடுகள் மாறுமாக இருந்தா, எங்கட புள்ளேல் அவரவர்களுடைய அறைகள்ல வாப்பாட உம்மாட ரூம்ல இருந்து அந்த அழுக சத்தம், இங்க மகன் ரூம்ல இருந்து மகனுடைய புகா அழுகையின் சத்தம், மகளுடைய அறையிலே இருந்து மகளுடைய ஜிக்ருடைய சத்தம், எங்கட வீடுகள் இரா நேரங்களில் அந்த இபாதத்துள்ள வீடுகளாக. மேலானவர்களே, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, 13, 14, 15 பிறையுடைய நாட்கள்ல எங்கட வீடெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய வீடுகளாக. இந்த குடும்பம் யாரு தெரியுமா? இவங்க சுன்னத்தான நோம்பு பிடிக்கக்கூடிய குடும்பம், சுன்னத்தான இபாதத் செய்யக்கூடிய குடும்பம். இவங்க யாரு தெரியுமா? பணத்தை செலவழித்துக் கொண்டு அல்லாஹுடைய இல்லமாம் கஅபத்துல்லாவை நோக்கி போய் சுன்னத்தான பர்வான கடமைகள் போக, சுன்னத்தான ஹஜ்ஜிலே, சுன்னத்தான உம்ராவிலே ஈடுபடக்கூடிய குடும்பம். இந்த குடும்பம் யாரு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருந்து குர்ஆன் ஓதல் சத்தம் வரக்கூடிய குடும்பம். இந்த தாய் குர்ஆன் ஓதக்கூடிய தாய், இந்த தந்தை குர்ஆன் ஓதக்கூடிய தந்தை. இந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் குர்ஆன் மதரசாக்களை நோக்கி, பாடசாலைகள் முடிந்துவிட்டால் அவர்கள் எங்கெங்கே ஆன்லைன் கிளாஸ்களிலே அல்ல, மேலானவர்களிலே எங்க குர்ஆன் மதரசாக்கள் இல்லையோ, எந்தெந்த மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் மதரசாக்கள் இல்லையோ, அல்லது ஒரு மஸ்ஜிதுகளை விட்டும் தூர பகுதிகளில் இருக்கிறார்களோ, அக்கம் பக்கத்திலே குர்ஆன் மதரசாக்கள் கிடையாதோ, அந்த குழந்தைகள் அந்தந்த ஊர்களிலே, நாடுகளிலே, சில நாடுகள்ல மஸ்ஜிதே கிடையாது, மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் கிளாஸஸ் கிடையாது. அப்படியாக இருந்தால் ஆங்காங்கு உள்ளவர்கள் அந்த ஆன்லைன் மூலமாக குர்ஆனை ஓதுவது, படிப்பது ஒரு பிரச்சனையான விடயம் அல்ல. ஆனால் எங்களுடைய பக்கத்து மஸ்ஜித் இருக்கிறது, அங்க குர்ஆன் மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. மேலானவர்களே, ஆங்காங்கே மஸ்ஜிதுகள்ல சிறார்களுக்கான குர்ஆன் மதரசாக்கள் நல்ல தரமாக, நல்ல வளமாக, நல்ல அழகாக, நல்ல இன்று மாஷா அல்லாஹ் நாடளாவிய ரீதியில நல்ல தரமுள்ள ஹாஃபிதுகள், நல்ல தரமுள்ள காரிகள் நிறைந்திருக்கிறார்கள். எங்கட கொழும்பு பகுதிகள்ல மட்டுமல்ல, எத்தனையோ அதாவது கிராமங்கள்ல கூட மாஷா அல்லாஹ் நல்ல தரமுள்ள வளமுள்ள காரிமார்கள் இருக்கிறாங்க. அதை கற்பிக்கும் பல மர்கஸ்கள், பல இடங்கள் இன்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கு பல இடங்கள் இருக்கிறது. குர்ஆனை திருத்திக் கொள்வதற்காக எங்கட ஊர்ல இருந்து ஒரு ஹாஃபிஸ் சாப தெரிவு செஞ்சு மாஷா அல்லாஹ் அவரை இப்படியான பகுதிகளுக்கு நிர்வாகம் செலவழித்து அனுப்பி அவருக்கு குர்ஆன தரமுள்ள குர்ஆனுடைய மொழிச்சல்களை தரமுள்ளதாக
கற்று கற்பித்தல் பாடங்களையும் படித்து இப்படி பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்ற பாடங்களையும் படித்து மாஷா அல்லாஹ் எங்கட ஊர்கள்ல மஹல்லாக்கள்ல மேலானவர்களே குர்ஆன் மதரசாக்கள் தரமுள்ளதாக நடைபெற வேண்டும். ஒன்றுக்கு பல கிளாஸஸ் நடைபெற வேண்டும். ஒரு உஸ்தாதுக்கு 10-12 மாணவர்கள் மாணவிகள் மேலானவர்களே ஆலிமாக்கள் ஹாஃபிதாக்கள் இருக்கிறார்கள். இன்று உலக நாடளாவிய ரீதியிலே குர்ஆனை தரமுள்ள குர்ஆனாக நல்ல அழகான மொழிச்சல் உள்ள குர்ஆனாக ஓதக்கூடிய எத்தனையோ காரியாக்கள் 10 ஹாஃபிதாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு மாணவிகளுக்கு ஆங்காங்கே மேலானவர்களே குர்ஆனுடைய படிக்கும் பாடங்களுடைய பகுதிகள் மேலானவர்களே நிர்வாகங்கள் மூலமாக நடைபெற வேண்டும். எங்கட வீடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க என்று சொன்னா மாஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் அங்க போயிட்டு குர்ஆனை கற்க வேண்டும், படிக்க வேண்டும். நல்ல குர்ஆன் ஓதல் சத்தம் வீடுகளுக்குள்ள இருக்க வேண்டும். இப்படியான குடும்பங்கள் மேலானவர்களே உலகத்தில் வாழும் காலத்தில் செய்யும் அமல்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியங்கள் இதுதான் மேலான சகோதரர்களே. எங்களுக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய இபாதத்துகள் ஈமான் இபாதத் இந்த ரெண்டையும் சீராக்குவதோட சேர்த்து எங்களுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கடமைகளாக மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் பண்பாடுகள் என்ற 3 பகுதி இருக்குது. ஒன்று குடும்ப வாழ்க்கை முஆஷராத், எங்கட குடும்ப வாழ்க்கையில நாங்க வெற்றி பெறவே ஓணும் மேலானவர்களே. இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய வியாபார ஸ்தலங்களிலே கொடுக்கல் வாங்கலிலே நாம் வெற்றி பெறவே வேண்டும். மூன்றாவதாக பண்பாடுகள் என்ற குவாலிட்டி தன்மைகள் சிபாத்துகள் அதிலே வெற்றி பெறவே வேண்டும். ஈமானையும் இபாதத்தையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த 3 பகுதிகளும் கட்டாயம் சரிவர வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே குடும்ப வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக சொல்லி தந்தாங்க. நீங்க உங்களோட பாப்பாவோட உங்களோட உம்மாவோட ரிபர் ரப்பி ஃபீ ரிபல் வாலிதைன் பாப்பா உம்மாட சாட்டிஸ்பாக்சன் அவர்களுடைய பொருத்தத்தை அடையாத வரைக்கும் உங்களால் அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைய முடியாது. என்ற நெத்தி கருக்க சுஜூதால நல்ல விஷயம் கட்டாயம் இருக்கணும். ஏன முன்சஃபால பெண்களுடைய அந்த இபாதத்துகளால அவர்களுடைய இரா வணக்கங்களால ஜிக்ரின் மூலமாக திலாவத்தின் மூலமாக குடும்ப உறவுகளிலே பிழைப்பை உண்டாக்கிக் கொண்டு பெற்றோர்களுடைய கடமைகளை பேணாத கணவனுடைய ஹக்குகளை பேணாத மனைவியுடைய கடமைகளை பேணாத கணவராக மனைவியாக பிள்ளைகளுடைய கடமைகளை பேணாத பெற்றோர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மக்களுடைய கடமைகளை பேணாத ஒரு சமூக பிரஜையாக வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது. மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்தில் பெற்றோர்களுடைய திருப்தியில அல்லாஹ் உம்மடையும் பாப்பாடையும் திருப்திய வச்சிருக்கிறான். உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள். மனைவியை சந்தோஷப்படுத்தாமல் மனைவியுடைய திருப்தியை மனைவியுடைய விடயங்களிலே நல்லவனாக வாழாமல் ஒரு நாசிஹாக ஒரு நல்லவனாக மனைவிய விஷயத்துல வாழாம அவளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பாழாக்கிக் கொண்டு அவளை துக்கப்படுத்திக் கொண்டு அவளோட பேசக்கூடிய பேச்சுகள்ல மாற்றமாக செயல்பாடுகளிலே மோசமாக செலவீனங்களிலே மோசமாக யாரெல்லாம் நடந்து கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது. மேலானவர்களே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் உங்களோட விஷயத்துல உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட பிள்ளைகளோட விஷயத்துல கடமைகளை வச்சிருக்கிறான். அதுல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹ்லின் அஃضل மின் அதபின் ஹஸனின். ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் மிகச் சிறந்த அன்பளிப்பு அந்த புள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறது என்று சொன்னாங்க. இப்படி கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களில் மிகச் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர்கள். நாங்க வாழ்ற வாழ்க்கையில எங்களோட உலக வாழ்க்கையில என்ற வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல பக்கத்து வீட்டுல ஊர் மக்கள்ல மேலானவர்களே வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கணும். சொந்த சுயலாபத்துக்காக மட்டும் வாழக்கூடாது. ஏன வயிற்று பிழைப்புக்காக மட்டும் நான் வாழக்கூடாது. மக்களுக்கு நலவு செய்ய வேண்டும், மக்களோடு நல்லதாக நடக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, இது குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். யாரோடையும் கோபிச்சுக் கொள்றதில்லை, உறவுகளை முறிச்சுக் கொள்றதில்லை. மேலான சகோதரர்களே, நல்லவனாக வாழுவது. இரண்டாவது, மக்களோட கொடுக்கல் வாங்கல்
கொடுக்கல் வாங்கல், பொய், புரட்டு, ஏமாற்றம், கலப்படம், அநியாயம் போன்ற விஷயங்களிலே இருந்து பாதுகாத்தவனாக, வட்டிக்காரனாக அல்ல, பொய் சொல்லக்கூடியவனாக அல்ல, கலப்படம் உள்ளவனாக அல்ல, நல்ல ஒரு வியாபாரியாக, நல்ல சிறந்த ஒரு வியாபாரியாக சமூகத்துல வியாபாரமோ, கொடுக்கல் வாங்கல், உத்தியோகம், விவசாயம் எதாயிருக்கலாம், மேலானவர்களே எதாயிருக்கலாம், ஏதோ ஒரு சம்பாதிப்புல சுத்தம் உள்ளவர்களாக வாழுவதோட சேர்த்து கடைசி நல்ல சிபாத்துகள், நல்ல தன்மைகள், நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள், மக்களை மதிச்சு நடக்கணும், மக்களோட சேர்ந்து வாழணும். மேலானவர்களே, உலகத்துல இருந்து வாழ்ந்து தெரியக்கூடிய காலத்துல இந்த ஒரு நல்ல நிலைமையில, குடும்பத்தை நல்ல நிலைமையில நல்ல கவலைப்படணும், என்ற குடும்பத்தை பத்தி கவலைப்படணும். மேலானவர்களே, உலகத்துல நான் என் வாகனத்துக்கு 4 பக்கத்துக்கும் செக்யூரிட்டி கேமரா போட்டு வச்சிருக்கிறேன், வீட்டுடைய 4 பக்கத்துக்கும் செக்யூரிட்டி கேமரா பண்ணி வச்சிருக்கிறேன். செல்வந்தர்களுடைய வீட்டுல தானே செக்யூரிட்டி கேமரா என்று சொன்னா, ஏழைகள வீடுகள் கூட வாசப்படி கதவு உறுதியாக இருக்கிறது. இரவு நேரங்களிலே கள்ளர்கள், இரவு நேரங்களிலே மாற்றமானவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து விடக்கூடாது என்று வீட்டுக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பு, வாகனத்துக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பு, எங்கட வீட்டுடைய மதில்களை, சுவர்களை உயர்த்தி கட்டி வீட்டுக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பு, என்ற மௌத்துக்கு முன்னால எனது அன்பு மகளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, எனது அன்பு மகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? படிப்பு என்ற பேர்ல, டியூஷன் என்ற பேர்ல, கிளாஸஸ் என்ற பேர்ல, மேலானவர்களே கொஞ்சம் கொஞ்சம் தனிமையாக உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய அன்பு மகளுடைய நிலைமை என்ன? இன்று அவள் கஃன் புடவைக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டால், அவள் கண்ணை பொத்திவிட்டால், அல்லாஹ்வை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டால், அவளுக்கு ஈமான் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறதா, குர்ஆன் ஓத தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கிறதா? அன்பு மனைவியுடைய நிலைமை என்ன? எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவள், எனக்காக வாழக்கூடியவள், என்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவள், எனக்காக வாழ்க்கையை அப்படியே முடங்க செய்தவள், என்னையே வாழ்க்கையாக நினைத்தவள். ஆனா மேலான சகோதரர்களே, அவளுக்கு பிறவி உபகாரியாக நான் வீட்டையும் வாகனத்தையும் செலவுக்கு தள்ளியையும் பணத்தையும் கொடுத்திருக்கிறேன். அவளுடைய மௌத்தை பத்தி எப்பயாவது நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேனா? இன்றைக்கு நான் ஜும்ஆவுடைய கடமையில உட்கார்ந்து இருக்கிறேன். வீட்டில அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்னுடைய மனைவியுடைய முடிவு நேரம் வந்து விட்டது என்று வச்சுக்கோங்க. மேலானவர்களே, ஒரு வினாடி சிந்திச்சு பார்ப்போம். கஃன் புடவையில சுத்துவாங்க. மேலானவர்களே, அவளுக்கு வெள்ள புடவை சுத்தப்பட்டு அவளுக்கு அப்படி தக்பீர கட்டி கையால ஒருத்தர் இன்னொருத்த கைய தக்பீர கட்டி வச்சிடுவார், கண்ணை மூடி விடுவார், அத்தரை பூசுவார். மேலானவர்களே, வாசங்களை திறவைகளை வைத்து விடுவார். கபிரிஸ்தானிலே வைக்கப்பட்டு கபருக்கு மேலால் பூமரங்கள் நட்டப்பட்ட என்னுடைய மனைவியுடைய கபிரிஸ்தானுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கிறதா, நரக படுகொலியாக இருக்கிறதா? அன்பு மகளுடைய கபரு எப்படி மாறப் போகிறது? அவள் நல்லவளாக மௌத்தாக போகிறாளா அல்லது ஒரு கெட்ட பெண்ணாக? யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஃபாத்திமா রাদিয়াল্লাহு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமாவே, நீ தாம்மா ஓண்ட கபரை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வச்சுக் கொள்ளணும் என்று சொன்னாங்க. குடும்பத்தின் உபகாரிகளாக மாறுவோம், குடும்பத்தின் விரோதிகளாக மாறாமல் இருப்போம். பகட்டுக்காக, பெருமைக்காக, ஒரு நாடகத்துக்காக வாழ்ந்து மேலானவர்கள் உலகத்துல வாழ்ற காலத்துல இவங்களால எடுக்கிற எல்லா சந்தோஷங்களையும் எடுத்து, புள்ளைகளால் எடுக்கிற எல்லா சந்தோஷங்களையும் எடுத்து, நாளைக்கு பொறுவு மௌத்தாகி போனா என்ற குடும்பம் உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உங்களோட மனைவி மக்களும் இந்த சொர்க்கத்துக்குள்ள போங்க என்று அல்லாஹ் சில பேரை பார்த்து சொல்லுவானே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் குடும்பமாக பாப்பாவும் சொர்க்கத்துல, உம்மாவும் சொர்க்கத்துல, என் ஆம்பள புள்ளேல், என் பொம்பள புள்ளேல் சொர்க்கத்துக்கு போனும், ஜன்னத்துக்கு போனும். சொர்க்கத்தில இருந்து யாரையும் கலட்டி ரூட்ட மாத்தி அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடக் கூடாது என்ற உறுதியும் ஹிம்மத்தும் எங்களுக்கு மத்தியில இருக்க வேண்டும். உலகத்துல வாழ்ற காலத்துல நல்லவங்களாக வாழுவோம். பணத்துக்காக, பதவிக்காக, பணமோகம், பதவி மோகம், சொத்து மோகம், செல்வத்தின் மோகம், பொன்னின் மோகம், பெண்ணின் மோகம், உலக மோகம், அதற்காக பொறாம, பகட்டு, குரோதம், மௌத்தா போறார் கபருக்கு உள்ளத்துல பொறாம நிறைஞ்சவங்களாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல மனிதன் கெட்டு கெட்டு உலக ஆசை கூடி அவன்
எப்படி மாறுறான் தெரியுமா? அவன் இந்த பாம்பை விட மோசமாக மாறி விடுகிறான். பாம்பு ஒத்தனை தீண்டி சீண்டா பாம்புக்கு எந்த லாபமும் இல்ல மாதிரி பொறாமத்தனம் உள்ளத்துல கூடி கபன் புடவையில சுத்தப்படுறான். மற்றவனுக்கு பொறாம செஞ்சவன், அநியாயம் செஞ்சவன், சூனியம் செஞ்சவன், மேலானவர்களே பயங்கரமான பெரும் பாவங்களிலே ஈடுபட்டவனாக. ஏன் தெரியுமா? இதெல்லாம் உருவாக காரணம் மேலானவர்களே எங்கட உள்ளங்கள் இருக்கக்கூடிய கேன்சரை விட பயங்கரமான நோய்கள் தான் இந்த பொறாம, இந்த குரோதம், இந்த பணமோகம், பெண்மோகம், பணமோகம், பொன்மோகம். மேலானவர்களே இதன் மூலம் இப்படிப்பட்ட நோய்கள் எங்களுக்கு உண்டாகுகிறது. அதனால உலகத்துல வாழ்ற காலம் நல்லவனாக வாழுவோம், இருப்பதையெல்லாம் கொடுப்போம். ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்புள்ள அவர்கள், சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வாரார். வீட்டை தட்டுகிறார். அடிமைக்கு சொன்னாங்க, வீட்டை கதவை திறந்து பாருங்க யாரு வந்திருக்கிறது. கதவை திறக்கப்பட்டது. அடிமை சொன்னாரு, பிச்சைக்காரர் வந்திருக்கிறார். யாரு சாதாரணமா எங்கட வீட்டுக்கும் வராங்க, பெல் அடிப்பாங்க பிச்சைக்காரர், பூட்டை தட்டுவாங்க பிச்சைக்காரர் வந்திருக்கிறார். ஸைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அவரை கூப்பிடுங்க. மர்ஹபன் பிக மர்ஹபன் பிக், வாங்க வாங்க உங்களுக்கு நல்வரம் உண்டாகட்டும் என்று சொல்ல அவரை கூட்டிக் கொண்டு வந்து உள்ளுக்கு உட்கார வச்சு அவருக்கு தின்ன குடிக்க கொடுத்து கண்ணியப்படுத்தி அடிமைட்ட சொன்னாங்க, இந்த கபட்ல ஒரு பண மூட்டை இருக்குது, ஒரு மூட்டை பணம் இருக்குது, பேக்ல பணம் இருக்குது, திருகம் இருக்குது, தங்க நாணயங்கள் இருக்குது, எடுத்துக்கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு போனார். அடிமை கேட்கிறாரு, பெரியவங்களே ஆச்சரியமான ஒரு காட்சியை கண்டேன். ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கொடுக்கிறது நல்ல விஷயம், ஒரு மூட்டை தங்க நாணயம் கொடுத்தீங்களே என்ன விஷயம் என்று கேட்க சொன்னாங்க, இவன் ஒரு பெரியோர் உபகாரி அப்பா. இவன் யாரு தெரியுமா? எனக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இந்த பணத்தை எனக்கு வேண்டுமான ஒரு இடம் இருக்குது. எங்க தெரியுமா? கியாமத்துடைய நாள், அந்த மஹ்ஷருடைய மைதானம். இந்த பணத்தை எனக்கு எடுத்துக்கொண்டு போகிறான், புடவையோடு சுமந்து கொண்டு சரி பண்ணி கொண்டு போற மேல செய்கிறான். கொடுத்தா அங்க கொண்டு வந்து கொடுப்பான். மேலானவர்களே கொடுப்பதெல்லாம் கொடுக்காமலாம் அப்படியே தரித்து நின்றுவிடும். கொடுக்காமல் தரித்து வைத்ததெல்லாம் உலகத்துக்கு சொந்தம், கொடுத்து முடித்ததெல்லாம் ஆகிரத்துக்கு சொந்தம். உலமாக்களுக்கு கொடுப்போம், மதரசாக்களுக்கு கொடுப்போம், மஸ்ஜிதுகளுக்கு கொடுப்போம், மர்கஸ்களுக்கு கொடுப்போம், அனாதைகளுக்கு கொடுப்போம், விதவைகளுக்கு கொடுப்போம், ஏழை எளியோர்களுக்கு கொடுப்போம், நல்ல காரியங்களிலே செலவழிப்போம், கிணறுகளை தோண்டி கொடுப்போம், கரண்ட் லைன்களை எடுத்து கொடுப்போம். உலக வாழ்க்கையில பேருக்கும் புகழுக்கும் பேனருக்கும் போஸ்டருக்கும் இல்ல, அல்லாஹுடைய திருப்திக்காக சந்தோஷத்துக்காக நல்ல காரியங்களிலே ஈடுபட்டு நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக மரணிக்கணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சக்கராத்துடைய கட்டம். அவங்க சொன்னாங்க, புள்ளையில பார்த்து கொஞ்சம் ஊட்டு ரூம் விட்டு வெளியில போங்க. எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. அவங்களுடைய மகள் ஃபாத்திமா பின்த் உமர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சொல்றாங்க, வாப்பா உங்களோட கடைசி கட்டம் போல விளங்குது, எனக்கு கொஞ்சம் வெளியில போகாம இருக்க அனுமதி தாருங்களா? இல்ல மகள், நீங்களும் வெளியில போங்க. ஏன் தெரியுமா? நான் மனிதர்களும் ஜின்களும் இல்லாத ஒரு காட்சி, அப்படிதான் மலக்குகளை நான் காண்றேன், என்னைய சந்திக்க வந்து கொண்டிருக்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் உமரும் வெளியில போகிறார். திரைக்கு பின்னால் இருந்து அழுதழுது கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாப்பா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين என்ற ஆயத்தை ஓதும் சத்தம் கேட்டது. அந்த ஆயத்துடைய கருத்து என்ன தெரியுமா? அதோ அந்த ஆகிரத்தின் உயர்ந்த வீடு தயாராக இருக்கிறது. தில்கத்தாருல் ஆகிரா, ஆகிரத்தின் சொர்க்கத்தின் வீடு தயாராக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லில்லதீன லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, பூமியில பெருமத்தனத்தையும் உயர்வையும் குழப்பத்தையும் பசாதையும் விரும்பாத நல்ல மக்களுக்காக. வல்ஆகிபத்து லில்முத்தகீன், நல்ல முடிவு அல்லாஹ்வை பயப்படும் முத்தகீன்களுக்காக இருக்கிறது என்ற ஆயத் சத்தம் கேட்டதோட அப்படியே ரூம்ல சத்தம் அடங்கிருச்சு. ஃபாத்திமா பின்த் உமர் கிழித்துக் கொண்ட திரையை உள்ளுக்கு வந்து பார்த்தாங்க. அன்பு தந்தையுடைய ஜனாசாவை தாம் பெற்றுக் கொண்டார்கள். நல்லவனாக வாழுவோம்,
நல்லவனாக மௌத்தாகுவோம். அல்லாஹ்வை சந்திக்கும் நாளை நல்ல நாளாக ஆக்குவோம். மொபைல் போனுடைய தொடர்பை விட எங்களுடைய குர்ஆனுடைய, அல்லாஹ்வுடைய, ஜிக்ருடைய, இபாதத்துடைய நல்ல தொடர்புகளை வாழ்க்கையிலே உண்டாக்குவோம். நல்ல சாலிஹான ஒரு ஆணாக, நல்ல சாலிஹான ஒரு பெண்ணாக ரப்பை போய் சந்திப்போம். குடும்பமாக மேலான உயர்ந்த சுவர்க்கங்களிலே போய் செட்டில் ஆகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்